நான் ஒரு தடவை கேட்டேன். அவங்க முகம் சுளிக்காம ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பண்ணணும் எப்படி எங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா, இதுவே வேற எல்லா இது சர்வீஸ் வந்து கைடன்ஸ் ஒருத்தர் கூட்டு வரோம். அஜரத் கூட்டு வருவாங்க. அவங்க மூலியமா தான் டேக் பண்ணுவாங்க. இவங்க என்னன்னா இவங்களே எல்லாமே கைடன்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த சட்டப்பட்ட எல்லாமே தெரியறதுனால இவங்களும் ஆலிங்க படிச்சிருந்ததுனால இது எல்லாமே ஈஸியா இருந்தது. அது வந்து பெருமைக்காண்டி சொல்ல முகசுத்திக்காண்டி சொல்லல. நல்லா பெரிய நானு எல்லாத்துலயுமே வந்து ஈடுபாடோட இருக்காங்க. இவங்க எது கேட்டாலும் உடனே வந்து இது பண்றது டாக்ஸி பிடிக்குமா பண்ணி தர முடியாது அவங்களுக்கு. அது சரியான எல்லாமே செய்யறாங்க. இங்க போங்க இங்க போங்க கரெக்டா இருக்கும். சிரிச்ச முகத்துல மெயினா என்னன்னா இது கேட்டா சிரிச்ச முகத்துல எப்போ போங்க ஒரு முகம் சுளிக்காம பேசுறாங்க. அது பெரிய கிஃப்ட். இந்த அல்லன் சாலைக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா அவங்களுக்கே எல்லாம் சரி திட்டம் எல்லாமே தெரியும். மத்ததுல வந்து கைடன்ஸ் கூட்டுறாங்க. அவ்வளவு பேச முடியாது. சில கேட்க முடியும். 10 பேர் அவங்களுக்கு எத்தனை பேர் பேசுவாங்க. இவங்க அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சது இந்த உம்ரா கிட்ட கூட்டு வச்சு இப்படி பண்ணணும், இந்த இடத்துல சுத்தணும், இந்த இடத்துல சகி பண்ணணும். ஒரு இதுக்கும் நல்லா எப்படி உங்களுக்கு புரியலையா கேட்கறாங்க. நான் எல்லாம் தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க காட்டிக்கூடாது. தெரியாதனால கேட்டனால கிளீனா இந்த இடத்துல இது சொல்லணும், இந்த இது சொல்லணும், இந்த இது சொல்லணும், தலிப்பியா சொல்லணும், ஒன்னா சொல்லி என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து கூட்டி நான் கூட எக்ஸ்ட்ரா அவங்க இது வச்சாங்க, ஜோடு வச்சாங்க. அது வரும்போது நாங்க கூட்டு வரண்டே கொடுத்த படத்தை ஒரு 40,000 ரூபாய் வந்து ஒரு 9,000 சொன்னாங்க. கொடுத்தது இல்ல நீ திரும்பி கொண்டு போயிருங்க, நான் இதுல பார்த்து சொல்லிட்டாங்க. எந்த விதமான காசு எக்ஸ்ட்ரா அவங்க இங்க வந்து விசாரிச்சு பார்த்தது ஒரு சில அதிகம் இவங்களோட ஒரு 1.5 லட்சம், ஒரு சில எல்லாம் 3 லட்சம் வாங்கியிருக்காங்க. ராசனத்தை கொடுத்தாதான் கூட்டிட்டு போக அப்படின்னு நிர்பந்தம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வரல. அணுகுமுறை வந்து சிறப்பான அணுகுமுறை. எது இருந்தாலும் உடனே வந்துடுறாங்க. போன் டெய்லி காலையில் அட்டன் பண்றாங்க. வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்கறையா ஒரு அவங்க வீட்டுல வந்தா எப்படி தங்கியிருப்பாங்களோ அவங்களோட விஷயத்து அந்த மாதிரி எது இருந்தாலும் சர்வீஸ் அருமையா இருந்தது. இந்த லாண்ட்ரி சர்வீஸ் மத்த ஏதாவது ஒண்ணுன்னா போன் பண்ணா உடனே வந்து எங்க செய்தி ரொம்ப சரியா இருந்தது. இப்ப ஜியாரத்து விஷயத்த சொல்லவே வேண்டாம். அஜரத்தவங்க அருமையா எங்க பண்ணாங்க. கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் எங்க அறிவு சொல்லி விளக்க வர சொல்லி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதெல்லாம் தெரிய வச்சாங்க. எல்லா விதத்துலயும் உதவி பண்ணாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் மதினாவுக்கு வந்த மாதிரி அருமையான ஹோட்டல் போயிருந்தோம். பக்கத்துல எல்லாமே எங்களுக்கு அல்லாவோட விரும்பில எல்லாமே நன்மைகள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து எல்லாம் வந்து அவங்க மேன்மான வளர்ச்சியில எல்லாம் உதவி செய்வாங்க. குடும்பத்தாருக்கும் மேன்மான வளர்ச்சி அவங்க எல்லாத்தையும் சிறப்பாக விளக்கங்கள் நிறைய கேட்டுருவோம். அது இந்த அளவுக்கு விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாது. தெரிய வச்சாங்க. எங்களுக்கு இதுல வந்து அஜய் வந்து பெரிய ஒரு புனிதமா அமைஞ்சது. எனக்கு வந்தது ரொம்ப திரும்பப்படுறாங்க. அது விவசாயத்துல வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நல்ல குறைவா இருந்தது. மினிமம் ஒரு 2 லட்சம் கம்மியா இருந்தது. நல்லா சொல்லல. எந்த விதமான ஒரு பைசா நாங்க அஜரத்தவங்க வேணாமே வேணாம். நாங்களே கேட்டது எல்லாம் கேள்விப்பட்டு கேட்ட சென்னையில கேட்டோம். என்ன சொன்னோம் அதுதான். அது ஒரு பைசா நானும் பார்த்தேன். சொல்லப்போனா இது வந்து பெரிய லாபத்தை கொடுத்துருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ பஅத். பன்னெடுங்காலமாக ஹஜ்ஜிற்கும் தொடர்ந்து ஹாஜிகளை அழைத்து வந்து அவர்களுக்கான சேவைகளை மிகச்சிறந்த முறையில் செய்து வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில இந்த வருஷம் 2025 ஹஜ்ஜிற்கான ஏற்பாடுகளை ஹாஜிகளுக்கு செய்ய வேண்டிய ஹித்மத்களை செய்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறார். நம்மோடு மண்ணடி பகுதியில ஸ்டீல் வியாபாரம் செய்யக்கூடிய அசரி ஹாஜி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இந்த ஹஜ் பயணம் சார்ந்த இதுவரை உண்டான அவங்க அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். நல்லா இருக்கீங்களா? நம்முடைய கைடன்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்முடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுனா விமான நிலையத்திலிருந்து எல்லாமே சின்ன இது கூட ஏதாவது கேட்டோம்னாக்கா கரெக்டான பதில் முன்பா செய்யும்போது கூட இதுக்கு நான் முதல் தடவை நானும் என் மனைவி வருது சரியான முறையில எங்களுக்கு தெரியல. நான் ஒரு தடவை கேட்டேன். அவங்க முகம் சுளிக்காம ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பண்ணணும் இதை நம்ம வந்து கடமையா நினைக்கிறோம். அஜய் இன்ஷால்லா எல்லாரும் அது மாதிரி பண்ண எங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா இதுவே வேற எல்லா இது சர்வீஸ் வந்து கைடன்ஸ் ஒருத்தர் கூட்டு வரோம். அஜரத் கூட்டுவாங்க. அவங்க மூலியமா தான் டேக் பண்ணுவாங்க. இவங்க என்னன்னா இவங்களே எல்லாமே கைடன்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த சட்டப்பட்ட எல்லாமே தெரியறதுனால இவங்களும் ஆலிங்க படிச்சிருந்ததுனால எல்லாமே ஈஸியா இருந்தது. போயிட்டு வந்து இது பண்றது மத்த எல்லா சாப்பாடு வந்து எது இருந்தாலும் உடனே ஒரு சின்ன விஷயம் போன் பண்ணாலும் உடனே வந்து நிற்பாங்க. அது வந்து பெருமைக்காண்டி சொல்ல முகசுத்திக்காண்டி சொல்லல. நல்லா பெரிய நானு எல்லாத்துலயுமே வந்து ஈடுபாடோட இருக்காங்க. எது கேட்டாலும் உடனே வந்து இது பண்றது டாக்ஸி பிடிக்குமா பண்ணி தர முடியாது அவங்களுக்கு. அது சரியான எல்லாமே செய்யறாங்க. இங்க போங்க இங்க போங்க கரெக்டா இருக்கும். ஏன்னா புதுசு நான் அது மூலம் பண்ணது கிடையாது. இன்னொரு நியத்து என்னன்னா முதல்ல 5 ஒன்றா பண்ணிட்டு நியத்து வச்சேன். தம்பி வந்தாங்க
சிறப்பான முறையில் நான் வழிநடத்துறாங்க. நான் எதுவுமே வந்து உயர்த்தி பேசல, உண்மையதான் பேசுறேன். நல்லா எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிரிச்ச முகத்தோட மெயினா என்னன்னா எதுக்கா சிரிச்ச முகத்தோட எப்போ போன் ஒரு முகம் சுழிக்காம பேசுறாங்க. அது பெரிய கிஃப்ட். இந்த அல்லன் சாலைக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா அவங்களுக்கே எல்லாம் சரியா திட்டம் எல்லாமே தெரியும். மத்ததுல வந்து கைடன்ஸ் கூட்டுவாங்க, அவ்வளவு பேச முடியாது. சில கேட்க முடியும், 10 பேர் அவங்களுக்கு எத்தனை பேர் பேசுவாங்க. அவங்க அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சதுனால இந்த உம்ரா கிட்ட கூட்டு வச்சு இப்படி பண்ணணும், இந்த இடத்துல சுத்தணும், இந்த இடத்துல சகி பண்ணணும், ஒரு இதுக்கும் நல்லா எப்படி உங்களுக்கு புரியலையா கேட்கறாங்க. நான் எல்லாம் தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாது, தெரியாதனால கேட்டனால கிளீனா இந்த இடத்துல இது சொல்லணும், இந்த இது சொல்லணும், இந்த இது சொல்லணும், தலிப்பியா சொல்லணும், ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கிளீனா எல்லாம் இருக்கிற சிறப்பான முறையில முதல்ல மனைவி எப்படி போக முடியல. திருப்பி டோட்டல் இருந்து போன் பண்ணேன். இங்க முதல்ல ஆயிஷா பள்ளிக்கு போங்க, போயிட்டு பண்ணிட்டு எது இருந்தாலும் போன் பண்ணுங்க. ஒரு 4 மணிக்கு போன் பண்ணேன், போன் பண்ணி பேசினாங்க. இல்ல பாய் இப்படி பண்ண இப்படி பண்ண சொன்னா ரொம்ப சிறப்பா இருந்தது. சிறப்பான முறையில் முடிச்சேன். 2 உம்ரா முடிச்சேன். பெரிய கிருபை எனக்கு. எனக்கு கிடைச்சது. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து அடுத்தடுத்த காரியங்களையும் சிறந்த முறையில செய்வதற்கு வாய்ப்பளிப்பானாக. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம இந்தியாவில இருந்து 52,000 ஹாஜிகளுக்கு மேல இந்த வருஷம் தனியார் நிறுவனங்கள் மூலமா வந்திருக்கணும். அதுல இந்த வருஷம் ஏற்பட்ட சூழல் ஒரு 10,000 பேர் மட்டும் தான் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த 10,000 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அவனுடைய புனித பூமிக்கு அவனுடைய உன்னதமான அமலை செய்வதற்காக வர வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல நாம உங்களுக்கு என்ன சர்வீஸுக்கு என்ன ரேட் சொல்லியிருந்தோமோ, பேக்கேஜோடைய காஸ்டாக ஏதோ சொல்லியிருந்தோமோ, அதுல நம்ம எதையாவது உங்கள்கிட்ட கூட்டி வாங்கணுமா? இன்ஷால்ல கிடையாது. என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து ஒரு பைசா கூட்டி வாங்க. நான் கூட எக்ஸ்ட்ரா அவங்க இது வச்சாங்க, ஜோடு வச்சாங்க. அது வரும்போது நாங்க கூட்டு வரண்டே கொடுத்த பணத்தை ஒரு 40,000 வந்து ஒரு 9,000 சொன்னாங்க. கொடுத்தது இல்ல, நீ திரும்பி கொண்டு போயிருங்க, நான் இதுல பார்த்து சொல்லிட்டாங்க. எந்த விதமான காசு எக்ஸ்ட்ரா அவங்க இங்க வந்து விசாரிச்சு பார்த்தது ஒரு சில அதிகம் இவங்களோட ஒரு 1.5 லட்சம், ஒரு சில எல்லாம் 3 லட்சம் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட்ல இருந்து கொடுத்தாதான் அவங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு நிர்பந்தம் எல்லாம் பண்ணிருக்காங்க. வந்து நான் வந்து எட்டு கட்டி பேசல, உண்மையதான் பேசுறேன். விசாரிச்ச அளவுல மினிமம் 1.5 லட்சம் 3 லட்சம் ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாதான் கூட்டிட்டு போவோம், இல்லை அவங்க கேன்சல் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கொடுத்து லாஸ்க்கு பண்ணாம என்ன பண்ண முடியாது, அரேஞ்ச் கொடுக்க முடியாது. அந்த இக்கட்டான சூழ்நிலையும் கொண்டு வரல. நான் வந்து தம்பி வந்து முதல்ல கூட பாயிட்ட கூட நான் எதுவுமே கேட்டேன். அவங்க நம்பிக்கை தம்பி கூட சொன்னா கேளுங்க, போன் பண்ணி எனக்கு பிரச்சனை வரும்போது பாயிட்ட கேளுங்க இருக்காரு. எல்லாரோட குறிப்பையில பாய் பண்ணுவாரு, எல்லாம் நானும் போடணும். அதே மாதிரி பாயை போன் பண்ணி சொன்னாங்க. உங்க மனைவி அலாட் ஆயிருங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாயிட்ட கூட கேளுங்க, நான் ஏதாவது போன் பண்ணி கேட்டேன். ஏன்னா அவங்க நம்பிக்கை ஒரு ஆள் பார்த்தது தெரியுமா, சின்ன வயசுல வந்துட்டோம். அதனால வந்து அவங்களோட நம்ம சொந்த வழியில வந்து அவங்க வியாபாரி கரெக்டா நடப்பான்னு நம்பிக்கை எனக்கு கிளீனா பண்ணி கொடுத்தா. இங்க வந்து சிறப்பான பண்ணி தந்துருக்காங்க. எல்லாம் மீது அடிச்சு சிறப்பா பண்ணி தருவாங்க, சிறப்பாக செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம நம்ம இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய நேரத்துல இத ஒரு மிஷனாவே எடுத்திருக்கிறோம். நம்முடைய ஒரு பாலிசி டெசிஷனாவே வச்சிருக்கிறோம். அதாவது ஹாஜிகளுக்கு நாம எந்த சேவையை சொல்லி அந்த சேவைக்கான கட்டணமாக நம்ம எதை சொல்றோமோ அந்த சேவைக்கான கட்டணத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் மாறுதலையும் செய்யறது இல்ல அப்படிங்கிறது நம்ம பாலிசி டெசிஷன் எடுத்துருக்கிறோம். அதத்தான் இப்ப ஹாஜி வந்து அவங்களுடைய வார்த்தைகளாலவே சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு நாம எந்த சர்வீஸ் சொன்னோமோ அந்த சர்வீஸ்ல அவங்களுக்கு எந்த விதமான கூடுதல் கட்டணமும் நாம வாங்கல அப்படிங்கறதையும் தாண்டி கூடுதல் கட்டணம் வரலாம். இங்க சவுதி அரசாங்கம் பஸ்ஸுடைய விஷயங்கள்ல அப்புறம் மத்த விஷயங்கள்ல எதையாவது கூடுதல் வாங்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில சுமார் ஒரு 2,000 ரியாலு அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில நம்ம ஜோடு நடத்தக்கூடிய நேரத்துல அதற்கான பணத்தவே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க அல்லாஹ்வுடைய கிருபையில அது மாதிரியான சூழல்கள் இங்க ஏற்படல. ஹாஜிகளுக்கு நாம எந்த சர்வீஸ சொல்லியிருந்தோமோ அந்த சர்வீஸ நாம நம்முடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே அதை வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கறதுனால ஹாஜிகள்கிட்ட கொண்டு கொடுத்த பணத்தையும் மீண்டும் கொடுத்தோம் அப்படிங்கறத தான் ஹாஜி வந்து சொல்லி காட்டுறாங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஹாஜிகளுக்கு அவங்க இங்க அசீசியா அப்படிங்கிற இடத்துல இங்க தங்கி இருக்கிறாங்க. நாம வந்து 44 பேரை 3 பில்டிங்ல தங்கி வைக்க வேண்டிய சூழல். நாம எடுத்திருந்த புக் செய்திருந்த எல்லா ஹாஜிகளையும் ஒரே பில்டிங்ல தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருந்தோம். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் 3 குரூப்பையும் 3 பில்டிங்ல தங்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல ஹாஜிகளுக்கு நம்ம என்ன சர்வீஸ சொன்னோமோ அந்த சர்வீஸ்ல நமக்கு செலவுகள் கூடியிருக்கு. ஆனா ஹாஜிகளுக்கு நம்ம சொன்ன சர்வீஸ் கூடல அப்படிங்கறதுனால அவங்களுக்கான கூடுதல் கட்டணம் வாங்க முடியாது, வாங்க கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டு வந்து கொடுத்தும் அதை நம்ம திரும்பி கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறதுதான் ஹாஜி வந்து சுட்டி காட்டுறாங்க. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த காணொலியின் வாயிலாக இதை பார்க்கக்கூடியவர்கள் விளங்க வேண்டிய விஷயம், நமது சென்னை அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ்ல நாம எந்த சர்வீஸுக்கு எந்த கட்டணத்தை பிக்ஸ் பண்றோமோ இதுவரை அதற்கு மேல் நாங்க வாங்கினதில்லை, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கிறத மக்கா முக்கர்ரமாவுல இருந்து பேசுறேன் அப்படிங்கிற உணர்வோடு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது ஹாஜி, நாம 44 பேர் வந்தோம். அல்லாஹ்வின் ஏற்பாடு 3 இடத்துல தங்க வேண்டிய ஒரு சூழல். இப்ப நீங்க இங்க அசீசியால தங்கி இருக்கிறீங்க, நீங்க ஒரு சில ஹாஜிகள் தங்கி இருக்கிறீங்க.
உங்களுக்கு தேவை அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல நம்முடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? நம்ம ஒருத்தவங்களை வந்து பாத்துட்டோமா, சிறப்பான எப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுவும் அணுகுமுறை வந்து சிறப்பான அணுகுமுறை. எது இருந்தாலும் உடனே வந்துடுறாங்க. ஃபோன் டெய்லி காலையில அட்டன் பண்றாங்க. வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கு, சாப்பாடு எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்கறையா ஒரு அவங்க வீட்டுல வந்தா எப்படி தங்கியிருப்பாங்களோ அவங்களோட விஷயத்து அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன். இதை வந்து நாம வந்து பொறுப்பாக கடமையாக இதை வந்து பார்க்கிறோம். ஹாஜிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையாக ஹாஜிகளுக்கு ஹிட்மத் செய்வது என்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நம்ம வந்து பார்க்கிறோம். பேரன்பான நல்லா தொடர்ந்து ஹாஜிகளுக்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில சேவை செய்வதற்கும் ஹாஜிகளுடைய அமல்களை அல்லாஹ் நிறைவானதாக நிரப்பமானதாக ஆக்கி அவைகளை பொருந்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. பெரும்பாலன் அல்லாஹ்வின் பேரருளால் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்ம ஜித்தா ஏர்போர்ட்ல இருக்கோம். இந்த வருஷம் 2025 புனித ஹஜ் பயணத்தை நிறைவு செய்து கொண்டு ஹஜ்ஜுடைய கடமைகள் கிரியைகள் இவைகளை சிறந்த முறையில் முடித்துக் கொண்டு நிறைவு செய்து கொண்டு இப்ப தாயகம் திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஃபிளைட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறோம். இப்ப நம்மோட சென்னை கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்த அஸ்ரி ஹாஜி கூட இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு கிளம்புற அன்னைக்கு அசீசியாவில இருந்து இவங்கள்ட்ட அதுவரை உண்டான நம்முடைய ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்கள் இவைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம். அது சம்பந்தமான அவர்களுடைய கருத்துக்களை அவங்க சிறந்த முறையில சொல்லியிருந்தாங்க. இப்ப நாம அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறைவு செய்து கொண்டு ஊரு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் பொருத்தி கொண்ட வகையில மீண்டும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. நாம செஞ்சிருக்கக்கூடிய ஹஜ்ஜ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜ மக்பூலாக ஹஜ்ஜ மப்ரூராக அங்கீகரிப்பானாக. தாங்க அஜீசியால தங்களுடைய கருத்துகள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தீங்க. இவன் நம்ம ஹஜ்ஜுடைய பயணத்தை முழுமையாக நிறைவு செய்து கொண்டு ஊர் திரும்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு? இந்த பயணத்துல நாம எதெல்லாம் உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா? உதாரணமா நம்ம தங்கக்கூடிய இடம், அதற்கு அடுத்து நம்ம போய் பார்க்கக்கூடிய ஜியாரத்துகள், அதை தாண்டிய பல்வேறு சர்வீஸுகள், இவையெல்லாம் நாம சொன்னது மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிச்சா? அது சம்பந்தமா தாங்க சொல்ல முடியுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்தது. இது நம்ம அஜீசியால முடிச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஹரம் போனோம். நாம வந்து எங்களுக்கு இது பக்கத்துல ஹரம் பக்கத்துலயே ஒரு நல்ல ஹோட்டல் போட்டு கொடுத்தீங்க. அது வசதியா இருந்தது. அதாவது ஹரமுக்கு பக்கத்துல புல்மேன் ஜம்சம் ஹோட்டல்ல போட்டு கொடுத்தீங்க. நீங்க வசதியா இருந்தது, சாப்பாடு வசதி எல்லாம் அருமையா இருந்தது. டவாப் ரொம்ப ஈஸியா இருந்தது. அதிகமான டவாப், அதிகமான நல்லா வைக்கிறது எல்லாமே எங்களுக்கு வசதியா இருந்தது. என்னுடைய மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பொருள் கொள்றதுக்கு எல்லாமே எங்களுக்கு ஈஸியா இருந்தது. எது இருந்தாலும் சர்வீஸ் அருமையா இருந்தது. இந்த லாண்ட்ரி சர்வீஸ் மற்ற ஏதாவது ஒண்ணுன்னா ஃபோன் பண்ணா உடனே வந்து எங்க செய்தி கொடுக்க வசதியா இருந்தது. இப்ப ஜியாரத்து விஷயத்த சொல்லவே வேண்டாம். வச்சிருத்தவங்க அருமையா எங்க பண்ணாங்க. கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல எங்க அறிவு சொல்லி விளக்க வர சொல்லி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதெல்லாம் தெரிய வச்சாங்க. எங்களுக்கு ஒரு பயமே வந்துருச்சு. என்ன ரசம் வந்துருக்காங்க கொண்டிருக்காங்க, நம்ம எப்படி வாழணும் அப்படின்ட்டு ஒரு இன்னும் அதிகமான பயம் நமக்கு ஏற்பட்டுருச்சு. இந்த பயணத்துல உங்களுக்கு வழிகாட்டியே வந்தது யாருங்கிறத சொல்ல முடியுமா? வழிகாட்டியே வந்தது வந்து சபீலா ஹாஜி அருமையா பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் முகச்சுளிக்காக சிரிச்ச முகத்தோட பண்றாங்க. அதான் பெரிய விஷயம். நான் வந்து சும்மா வந்து இதை வந்து முகஸ்துதிக்கோ பேட்டி சொல்லுறேன். உண்மையதான் எல்லாமே அருமையா பண்ணா. சாப்பாடு வந்து நல்லா கேட்பான் ஒவ்வொரு வாட்டி நல்லா நல்லா செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி தவா பண்ணீங்க, எத்தனை வாட்டி பண்ணீங்க, யாராவது சந்தேகம் நான் கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் தெரியாம கேட்பேன், எத்தனை எப்படி செய்யணும் முகம் சொல்லிக்காம எல்லா விதத்துலையும் உதவி பண்ணாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் மதினாவுக்கு வந்த மாதிரி அருமையான ஹோட்டல் போடுங்க. பக்கத்துல அறம் பக்கத்துல எல்லாமே எங்களுக்கு அல்லாவோட விருப்பம் எல்லாமே நன்மைகள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து அல்லாஹ் வந்து அவங்க மேன்மேலும் வளர்ச்சியை எல்லாம் உதவி செய்வாங்க. குடும்பத்தாருக்கும் மேன்மேலும் வளர்ச்சி அவங்க உறவினர் எல்லாத்தையும் சிறப்பாக டிராவல்ஸ்ல வளர்ச்சி அடையணும். நிறைய பேரை கூப்பிட்டு செய்யணும். அவங்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு எந்த விதமான தேவை இல்லாம சிறப்பான முறையில் பண்ணி தந்தாங்க. இன்னைக்கு கடைசியா ஏர்போர்ட்ல கூட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்பயும் எங்களுக்கு வந்து அருமையான பக்கத்துலேயே உட்காந்து எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க நீண்ட வயல திறந்தாங்க. நான் கைகாசு வந்து வியாபாரம் சிறப்பாகி தராங்க. மென்மேல் வளர்ச்சி அடையணும். அவங்க எந்த விதத்தையும் குறைகள் சொல்ல முடியாது. நல்லா அருமையா பண்ணாங்க. சாப்பாடு விஷயத்துல எல்லாமே யாராச்சும் விஷயத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சிறப்பான முறை செஞ்சு இருந்தாங்க. பதில் அதனால நாங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம் அது கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போய்
காமிச்சு எல்லாத்தையும் இது ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க பிள்ளைதான் சொல்றது நாளைக்கு அவங்க ரசூலா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டி சொல்றதுக்கும் ஈஸியா இருந்தது. விளக்கங்கள் நிறைய கேட்டுருவோம். அதே இது இந்த அளவுக்கு விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாது. தெரிய வச்சா எங்களுக்கு இதுல வந்து ஹஜ் வந்து பெரிய பெரிய ஒரு புனிதமா அமைஞ்சது எனக்கு. எனக்கு வந்தது ரொம்ப திரும்பப்படுறாங்க. அல்ல விசாலத்துல வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தரட்டும். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில தாங்க சொன்னதை போல பல்வேறு சர்வீஸ்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த முறையில அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவனே கொடுத்தான். அதுல புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. இப்படிப்பட்ட சர்வீஸ்கள் ஆனா இந்த வருஷம் பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில நாம இந்த ஹஜ் செஞ்சோம். இப்படிப்பட்ட சூழல்ல தாங்க பல்வேறு மக்களை ஹரம்ல சந்திச்சிருப்பீங்க. வெவ்வேறு அமைப்புல வந்தவங்க, சூழல்ல வந்தவங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, நீங்க அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த சர்வீஸுக்கான கட்டணமாக நாம எதை நிர்ணயம் பண்ணி உங்கள்கிட்ட வாங்கியிருந்தோமோ அது மத்தவங்களோட நீங்க கம்பேர் பண்ணி எதுவும் பாத்தீங்களா? அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குறைவாக இருந்துச்சா அல்லது நல்ல குறைவா இருந்தது. மினிமம் ஒரு 2 lakh 2 லட்சம் கம்மியா இருந்தது. நல்லா சொல்ல எந்த விதமான ஒரு பைசா கூட வாங்கல அஜரத்தை. அவங்க வேணாம்ட்டாங்க. நாங்களே கேட்டோம். இது இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டு கேட்டோம். சென்னையில கேட்டோம். அஜரத்தை ஏதோ அவங்க என்ன சொன்னமோ அதுதான். அது வந்து ஒரு பைசா வாங்க மாட்டோம். சொல்ல போனா இது வந்து பெரிய லாபத்தை கொடுத்துருக்காது. அவங்க மென்மேல் வளர்ச்சியா என்ன வியாபாரம். அவங்க வந்து இது ஒரு இந்த வருஷம் செஞ்சது வந்து அவங்க ஒரு சர்வீஸாவே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச லாபத்துக்காண்டி பண்ணவே இல்லை. நம்ம நிறைவான வரக்கூடிய எல்லோருக்கும் தரக்கூடிய விஷயம் இல்ல. அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வீட்டுக்கு அவனுடைய பொருத்தத்தோடு வந்து செல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ நம் சந்ததியினருக்கோ அல்லாஹ் நிரப்பமாக என்றென்றும் செய்தருள்வானாக. அஸ்ரி ஹாஜி வந்து அவங்க மட்டும் இல்லாம அவங்களும் உங்க மனைவியும் இந்த பயணத்துல கூட வந்தாங்க. ஹஜ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஹாஜிகளுக்கு உண்டான சர்வீஸ் கைடன்ஸ் கூட நாமளே இருந்து பண்றோம். நாம் தான் ஹாஜிகளுக்கு உண்டான சர்வீஸ்களை முழுமையா மேற்பார்வை பார்க்கணும். அதே போல ஹாஜிகளுக்கு உண்டான கைடன்ஸ் என்பது முழுக்க 100% நாம் மட்டும்தான். அது ஹஜ் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஜியாரத் சார்ந்த விஷயங்களாகட்டும், இது அனைத்தும் அல்லாஹ்வின் பேரருளால் நாமே கூட இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம பண்ணித்தரோம் அப்படிங்கறதுதான் நம்ம அஸ்ரி ஹாஜி செய்தியா சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து இந்த சேவையை சிறந்த முறையில் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்து எண்ணற்ற ஹாஜிகள் இதன் மூலமாக பலனடைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து வைப்பானாக. آمين آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم.